வணக்கம். இன்றைக்கு சாந்தி சமையல்ல சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். தக்காளி ரசம் செய்ய நல்ல பழமா ஒரு 100 கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், வத்தல், கருவேப்பிலை, 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. தக்காளி புளிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக புளியாவது எலுமிச்சம்பழம் ஜூஸாவது போட்டுக்கோங்க. ரசம் செய்கிறதுக்கு முதல்ல தக்காளியை கொஞ்சம் தண்ணியில் நல்லா வேக வச்சுருங்க. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு தோலெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயத்தை போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் போட்டுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சிருக்கிற மிளகு ஜீரகத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. மிளகு ஜீரகம் எல்லாம் எண்ணெயில் வெந்ததுக்கு அப்புறமா இந்த ரசத்தை நல்லா போடுங்க. இது கொஞ்சம் கொதிக்கணும். ரசம் செய்யும் போது ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கடைசியாக தான் உப்பு ஆட் பண்ணணும். ரசம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதும் இதுல தேவையான அளவு உப்பு போடுங்க. கொத்தமல்லி தழையை அதுல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. நம்ம தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.